நீங்க எங்க அண்ணன், எங்களுடைய அடுத்த தலைவர், அவர தாண்டி எங்கேயும் போமாட்டோம்ன்னு சொல்றீங்கன்னா, நீங்களோ, ஜி.கே. மணி அவர்களோ, நீங்கலாம் போய் அன்புமணி ராமதாஸ் அவர்கள சந்திச்சு, இத சார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சிகள்ல இறங்கலாம்ல. ஏன் அவர சார், சந்திக்க இன்னொன்னு தவிர்க்கிறீங்க? சில பேருங்க அவர சுத்திக்கிட்டு இன்னொன்னு நான் ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன். தலைவர் பதவிய விட்டு ஐயா அவர ஒரு ஒரு சூழ்நிலை மாற்றாரு. மாத்துன உடனே அன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் சுயமாக எடுத்த முடிவு என்ன தெரியுமா? ட்விட்டர்ல போடுறாரு. 2 நாளைக்கு என்னை யாரும் சந்திக்கக்கூடாது. பனையூர் பக்கம் வரக்கூடாதுன்னு போடுறாரு. அந்த 2 நாள் மட்டும் கேப் விட்டுருந்தா எல்லாமே சரியாயிருக்கும். அப்ப 4 துர்சக்திகள் வேக வேகமா பல ஊரில் வந்து உள்ள போகுது. நாங்க ரொம்ப நெருக்கமானவங்க அந்த ஒரு எண்ணத்தில் உள்ள போறாங்க. அடுத்த நாளே நிர்வாகிகள் சந்திக்கிறோம், அறிக்கை விடுறேன். நீங்க ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லும்போது, அவர் சுயம்பு தனியா முடிவெடுப்பாருங்கிறீங்க. அன்புமணி ராமதாஸோட செயல்பாடுகளுக்கு துர்சக்திகள் வந்து சேர்ந்து, அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. அவரும் வந்து உங்க பாஷையில சொல்லணும்னா, சிவன், பிரம்மா, விஷ்ணு, ராமர் அந்த துர்தர்ஷிகள் கூட சேர்ந்திருக்கலாம்ல? அது எனக்கு தெரியலைங்க. அவர் எடுத்த முடிவு அவர் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவு. என்னை யாரும் சந்திக்க வேணும்னு சொன்னது சரியான முடிவு. அது மட்டும் நடந்திருந்தால் மாநாட்டில் நான் அன்புமணி அவர்கள் தலைவராக மீண்டும் ஐயா அறிவித்திருப்பார். எங்களுடைய மகாபலிபுரம் மாநாட்டிலே அந்த பிரச்சனைக்கு அனைத்து தீர்வும் ஏற்பட்டிருக்கும். நீங்களாம் போய் சந்திக்கலாம்ல? நானும் போய் சந்திச்சு பேசணுமே. இப்போ சந்திக்கலாம்ல? இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது நீங்களும் ஜி.கே. மணி அவர்களும் போய் சந்திக்கலாம்ல? ஏன்னா அவ்வளவு வருத்தப்படுறீங்க. அவர் வந்து நான் தற்கொலை செஞ்சுக்கலாமாங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறேன்லாம் பொதுவெளியில சொல்றாரு. இவ்வளோ கஷ்டப்படுற நீங்க போய் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சு இதை சார்ட் அவுட் பண்ணுங்கண்ணே, வாங்கண்ணேன்னு சொல்லலாம்ல? சொல்லாமல் இருந்திருப்போங்க. நீங்கள் சந்திச்ச மாதிரி செய்திகள் வரல. இல்லை, முதல்ல இப்போ இல்லை, பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ஐயாவோட இணைந்து செயல்படணும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து போய் நாங்கள் சந்திக்கல. அது தவறா சரியானு தெரியல. 2 பேருக்கும் கூட்டணி சார்ந்த ஒவ்வொரு முடிவுகள் இருக்குங்கிறதுனால இப்போ இந்த பிரச்சனை இன்னும் போயிட்டே இருக்கா? அது வந்து பொதுவெளியில் சொல்ல முடியாது. சும்மா நான் தான் சொன்னல, சின்ன ஈகோ, சின்ன ஒரு ஒரு கருத்து மாறுபாடுன்னு சொல்ல மாட்டேன், கருத்து முரண்பாடு சின்னது. அப்படியே ஒரு ரொம்ப ஒரு சின்ன சப்ஜெக்டு அது பெரிய ஸ்பார்க் ஆகி போயிடுச்சு.